ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற கோதாவரி மோட்டார்ஸ் கம்பெனி இப்போ ஒரு அட்ராக்டிவான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கம்மியான விலையில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு என்னென்ன அந்த ஸ்கூட்டரில் புதுசாக இருக்குது, அதில் என்ன பேட்டரி இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, என்ன மோட்டார் இருக்குது, அது என்ன பவர், இந்த ஸ்கூட்டர் வந்து மற்ற ஸ்கூட்டரோட பெட்டராக இருக்கா இல்லையா. ஸோ அந்த ஸ்கூட்டரை பற்றின மொத்த டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சுன்னா இதே மாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டியாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 50,000 கிலோமீட்டரை நீங்கள் வாரண்டியாக கிளைம் பண்ணிக்கலாம். அதுவே வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டியாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டரை நீங்கள் வாரண்டியாக கிளைம் பண்ணிக்கலாம். 25 லிட்டருக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸு, பேகு, லக்கேஜ் இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டைல் லைட்டு பேக் சைடில் அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரி வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் கழட்டிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போது ரன்னிங் டைமில் போய்ட்டு இருக்க சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கழட்டிட்டு போய் பக்கத்தில் இருக்க சார்ஜ் ஸ்டேஷன்லையோ இல்லை வீட்லையோ ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் கழட்டிட்டு எடுத்து போய். பேட்டரியோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 1.44 kWh இருக்குது. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரம் வச்சுங்களேன். அதுக்குள்ளேயே வந்து 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி பேட்டரி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டியை உங்களால் 80 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 80 கிலோமீட்டர் கொடுக்குமா அப்படிங்கிறது வண்டி டெலிவரி வரும்போது தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் சாலிடாக 80 கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் ஒர்க்குக்கு, மற்ற வேலைக்கு போகிறவங்க, லேடிஸு, ஜென்ஸு, அது மாதிரி வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இதில் லுக்கும் சரி, மைலேஜும் சரி எல்லாமே பெட்டராக இருக்குது. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 250 வாட்ஸ் பவர்ஃபுல் ஹப் மவுண்டோட மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து இதில் நல்லாவே இருக்கும். கிரேடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 7 டிகிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டூயல் ஷாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 mm இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ட்ரம் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கங்க. வீலை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் அளவில், பேக்கில் அளவில் ரெண்டுமே சேம் தான். அது எந்த சேஞ்சஸ் கிடையாது. அதேமாரி டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு, பேக்கு ரெண்டுத்துலேயுமே டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதில் ஸ்பீடாமீட்டர், ட்ரிப்பாமீட்டர், ஓடாமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ளூடூத் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியில் வந்து சார்ஜ் கம்மியாக போகுது, அதாவது பேட்டரி தீர போகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைட் ஸ்டாண்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. மொபைலை வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அது மொபைல் ஆப் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்டி திஃப்ட் லாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, வண்டி மிஸ் ஆகுது அப்படின்னா அதை உடனே உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். வண்டியோட ஸ்டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 25 km/h. ஸோ வந்து இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ இதுக்கு மேலே உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது. லோக்கலில் ஒர்க் பண்ணுறவங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு 20-30 கிலோமீட்டர்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லியும் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகம் இல்லைனால நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். லாங் டிரைவ் போகணும், அதாவது ரொம்ப லாங்காக நான் போவேன், 80 கிலோமீட்டர் அதுக்கு மேலே நான் போவேன், டெய்லி வந்து கொஞ்சம் டைம் பிக்கப் பண்ணி போகிறவங்களுக்கு இது செட் ஆகுது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் திங்ஸு, லக்கேஜ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியை லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாடல் மாதிரி தான் இருக்குது. பட் கலர்லையும் டிசைன்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டர்ன் இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ரிவர்ஸ் அசிஸ்ட்டு, அதாவது மற்ற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலை. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் வண்டி டெலிவரிக்கு வரும்போதோ இல்லை புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதோ மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வரும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் போட்டுறேன். ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் லாக் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ ரிமோட் லாக் வராதுன்னு நினைக்கிறதுல
வண்டி பார்க்கறதுக்கு நல்லா சிம்பிளா இருக்கு. பட் வந்து கலர் வந்து நல்லா அட்ராக்டிவா, லுக்கா, ஸ்டைலா இருக்கு. வண்டிய வெயிட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. பட் வெயிட் வந்து ஒரு 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த வண்டி இருக்கு. ஸோ நீங்க குண்டா இருக்கிறவங்க, ஃபேட்டா இருக்கிறவங்க தாராளமா போலாம் 2 பேர் வரைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க லக்கேஜ் எதுவும் பின்னாடி வச்சுட்டு போறீங்க, இந்த ஏதாவது எடுத்துட்டு போறீங்க, மாரி பேக், திங்ஸ், லக்கேஜ்லாம் வச்சு போறீங்கன்னா, அந்த அளவுக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி இருக்குது. இந்த வீடியோல இப்போ நீங்க ரிவ்யூ பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி மோட்டார் கம்பெனில யூஃப்ளூ ஃபியோ இசட் அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் தான். ஸோ இதை தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 79,990 ரூபா, அதாவது 80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸா இருக்கு. ஆன் ரோட் பிரைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வச்சுக்கலாம், அந்த ரேட்டுக்குள்ள வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில தான் இருக்கு. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மோட்டார் நல்லா இருக்கு. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு. பட் ஸ்பீடு மட்டும் தான் கம்மியா இருக்கு, ஏன்னா இது லோ ஸ்பீடு. பட் இன்னொரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க, அது வந்து ஹை ஸ்பீட்ல இருக்கு. ஸோ நீ அதை வந்து சூஸ் பண்றதா பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரேட் அதிகமாகும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் மாறும். இது வந்து லோ ஸ்பீடு, அது கொஞ்சம் ஹை ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபீச்சர்ஸ் போது எல்லா ஸ்கூட்டிலும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப புதுசாக எதுவும் கொடுத்துருன்னு சொல்லல. பட் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. என்னென்ன தேவையோ மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸாக நிறையா வேணும்னு போட்டு அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறத விட எனக்கு மெயினான ஃபீச்சர்ஸ் எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஸ்கூட்டர் வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் அடுத்தது வரும். ஸோ அது வந்து நான் அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு பட்ஜெட் வேலையில் சூப்பரான கோதாவரி கம்பெனியில் ஒரு நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது உங்கள் SCT.